ஒரு பெண் தம் பிறந்த வீட்டில் அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள் அப்படின்னு ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு, அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடங்க இந்த திருமணம்ங்கிற பந்தத்தில் தன் கணவனோட கைப்பிடிச்சிட்டு அந்த புகுந்த வீட்டுக்கு போகிற ஒவ்வொரு பெண்ணுமே பல கனவுகளோட தாங்க அந்த புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கிறா. புகுந்த வீட்டில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க குணம் எப்படி, அது எதுவுமே தெரியாது. அந்த குடும்பத்தோட சூழ்நிலையோ அவங்க சொந்த பந்தங்கள் எப்படிப்பட்டவங்க எதுவுமே தெரியாமல் தான் அந்த பெண் அங்கே வாழ வரா. அந்த குடும்ப சூழ்நிலையை அவள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு அன்பும் ஆதரவும் தரணும். மருமகளை தன்னோட மக மாதிரி நடத்துகிற நல்ல உள்ளங்கள் கொண்ட மாமியார் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தான் பெற்ற பெண்ணை விட தன்னோட மருமகளை தாங்கும் மாமியார் தான் இங்கே அதிகமாகவே இருக்காங்க. மருமகளை மகளாக நினைக்கிற மாமியார் இருக்கிற இடத்துல தான் மருமகளை எதிரியாக பார்க்குற சில மாமியாரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் மாமியார் கொடுமையால் பல பிரச்சனைகளை இன்னமும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு சில கணவன்கள் அது கண்டுக்காத மாதிரியும் போயிடுவாங்க. சில கணவன்கள் தம் மனைவிக்காக அம்மா கிட்ட கூட பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கூட பிரச்சனை பண்ணுற கணவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களும் முன்னாள் மருமகளாக இருந்தவங்க தானே. அவங்க மாமியார் அவங்கள ஏதாவது கொடுமை செஞ்சுருக்கலாம். அவங்க வளர்ந்த சூழலாக கூட இருக்கலாம். நம்ம வீடு, நாம் என்ன வேணாலும் செய்யலாம் பேசலான்னு கூட நினைக்கலாம். தன்னோட வீட்டுக்கு புதுசாக ஒருத்தி வந்துட்டாலேங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம். சில மாமியார் கணவன் மனைவிக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெருசாக்கி விட்டுருவாங்க. மனைவி கணவன்கிட்ட தனிமையில் பேசினாலும் என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு மகன்கிட்ட கேட்பாங்க. என் மகன் உன்னால் மாறிட்டான், நீ தான் அவனை மாற்றிட்ட, எங்கள் குடும்ப நிம்மதியே போயிட்டு, எங்கள் குடும்பம் உன்னால் வீணாக போச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புகுந்த வீட்டுக்கு வந்தால் பிறந்த வீட்டை மறந்துடணும்னு சொல்கிறதும், பிறந்த வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்கிறதும், தான் மகன் மட்டும் பிறந்த வீட்டுக்கு வரணும் தங்கணும் அப்படின்னு கூப்பிடுறதும் அதை செயல்படுத்தியும் காட்டிடுறாங்க. இது என்னங்க நியாயம்? சில மாமியார் அந்த பெண்ணோட பெற்றவங்களையும் கூட பிறந்தவங்களையும் இழிவுபடுத்தி தான் பேசுவாங்க. மற்றவங்க முன்னாடி மருமகளை இழிவாக பேசுகிறதும், இவளுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு வேலையும் செய்ய தெரியாது, இப்படியெல்லாம் பேசுகிறது அவன் மனசை ரொம்பவுமே காயப்படுத்தும். சில நேரம் ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மருமக கேட்டா, இது ஏன் வீடு, என் வீட்டில் நீ இப்படித்தான் இருக்கணும், நான் என்ன சொல்கிறனோ அதை தான் கேட்கணும், கேட்குறேன்னா கேளு, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிக்க அப்படின்னு சொல்கிறதும் ரொம்பவும் மன கஷ்டத்தை தாங்க உண்டாக்கும். தன்னால் குடும்பம் பிரியக்கூடாது, எல்லாரும் வேணும் அப்படின்னு நினைக்கிற மருமக, மாமியார் கடைசி வரையும் தன்னை மதிக்கவே மாட்டாங்க, இது தொடர்கதையாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியும்போது கணவனும் மனைவியும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இதில் கணவன் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணுங்க, இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. பேசும் வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேசினா மருமக மகளாக கூட இருப்பாள். இன்னும் பல குடும்பங்களில் மருமகள்கள் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பிறந்த வீடும் நமக்கு சொந்தம் இல்லை, புகுந்த வீட்லேயும் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கையில் அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த பிரச்சனை தீரவே தீராதுன்னு ஒரு முடிவு எடுத்து வெளியாகும்போது தன்னோட மகனை கூட்டிகிட்டு போயிட்டா, தன் குடும்பத்தை பிரிச்சிட்டா அப்படிங்கிற அவப்பேரும் இந்த மருமகளுக்கு தாங்க கிடைக்கும். அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களும் ஒரு பெண்ணை பெற்றவங்க தானே. வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை ஒரு மகளாக கூட நினைக்க வேண்டாங்க, ஒரு மனுஷியாக நினச்சி அவளுக்கும் மனசு இருக்குது, அதுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவளை உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்து பாசத்தோடு நடந்துக்கிட்டா இந்த குடும்பம் என்றைக்குமே மகிழ்ச்சியாக தாங்க இருக்கும்.